வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மாதுளம்பழ ஜூஸ் எப்படி வீட்டிலேயே எளிமையாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த மாதிரி மாதுளை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலை நீக்கிட்டு ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். தனித்தனியாக உதுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு ஆரோக்கியமான ஜூஸு. நல்லா ரத்தம் அதிகரிக்கும். கர்ப்பப்பை வீக்காக இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜூஸு. இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாம் அடித்து எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, நீர் சத்து உள்ளது. அதனால் இதை மிக்ஸி ஜாரில் அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா சுற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம சக்கையாக இருக்கும், சக்கையோடு அப்படியே சாப்பிட்டா தோப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு தொண்டையெல்லாம் நல்லா கரகரப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட தேவைக்கேற்ற மாதிரி காய வச்ச பால் இல்லைன்னா காய வைக்காத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸு இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட பால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரையோட அளவு இது ஏற்கனவே இருக்கும், நம்ம கம்மியாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டையுமே நல்லா நுரைச்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு அருமையான மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ரத்த சோகை, ரத்தம் அதிகரிக்கும், கேன்சரு வியாதி எல்லாம் குணப்படுத்தும். இதை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.